அதிமுக கூட்டணி சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம். ஏன்னா இப்போ நடக்கிற விஷயங்களுக்கு காரணமே இந்த கூட்டணி தான் நான் சொல்லுவேன். இவங்க 2 பேரும் கைகோர்த்து எலெக்ஷன்ல வந்து இப்போ இந்த கைகோர்த்து நின்னாங்க அப்படின்னா கண்டிப்பா எலெக்ஷன்ல இதுக்கப்புறமா இவங்களால ஆட்சியை பிடிக்கவே முடியாது அப்படிங்கறது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா 75 வருஷ கட்சி, 55 வருஷ கட்சி அப்படின்னு இவங்க பெருமையா பேசிக்கிறாங்க இல்லையா? இவங்க அவங்களை எதிர்த்தோம், அவங்க இவங்களை எதிர்த்தும் தான் இந்த நாட்டுல வந்து இத்தனை வருஷம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. திடீர்னு இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா இதுக்கப்புறமா வர எல்லா எலெக்ஷன்லயும் விஜய் சார் தான் ஜெயிப்பாரு, இவங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது அப்படிங்கிற விஷயம் 2 கட்சிகளுக்குமே நிச்சயமா தெரியும். அத காரணமா வச்சுதான் இப்ப விஜய் வந்து லாக் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஈஸியா வந்து விசிகா அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் வர முடியும். பிகாஸ் இவங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. உண்மையாவே தாவேகா கட்சி வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா விசிகா ஈஸியா வரலாம். பட் வந்து ஆளுநர் கிட்ட தான் நீங்க பேசுறீங்க, தாவேகா வந்து ஆட்சி அமைக்க விடுங்கன்னு தான் நீங்க பேசுறீங்களே தவிர்த்து நீங்க ஏன் உங்ககிட்ட இருக்க சீட்டை கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கறத தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரும் இப்ப கூட்டணி சேர்ந்தாங்கன்னா நம்ம யாருமே வந்து இவங்களை இதுக்கப்புறம் நம்ப மாட்டோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் சிஎம் அவர்களே ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க வந்து எந்த விதத்திலயும் இடையூறு அமைக்க மாட்டோம் அப்படின்றது நீங்க சொல்லும் போதே அதுவே பெரிய இடையூறா இருக்குங்க. இப்ப திடீர்னு எல்லாரும் ஒன்னா வந்து வாக்குமூலம் தரீங்க, தாவேகா ஆட்சி அமைக்கட்டும் அமைக்கட்டும் அமைக்கட்டும்னு. எப்படி அமைக்கிறது? முதல் முறையா ஒருத்தர் ஜெயிச்சு இந்த அளவுக்கு மாபெரும் வெற்றிங்க. இந்த மாதிரி ஒரு வெற்றியை உண்மையாவே விஜய் சாரை எக்ஸ்பெக்ட் பண்ணாரான்னு தெரியல. விஜய் ஃபேன்ஸ் நாங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் எதிர்கட்சியா வந்தா போதும்னு நினைச்ச எங்களுக்கு 108 சீட் அப்படிங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா நாங்க இவ்வளவு ஜெயிச்சோம், எங்களால ஆட்சி அமைக்க முடியலன்னா அதுக்கு காரணம் அந்த 10 சீட் தான். அந்த 10 சீட்ல ஒரு 5 சீட்டு வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 சீட்டுக்காக நாங்க யாருக்கிட்ட போகணும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு ரீஎலெக்ஷன் வந்தாங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் 200+ சீட்ஸ் வந்து விஜய் சார் தான் ஜெயிப்பாரு. அதுக்கு நீங்க விடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு சொல்றேன், வழி விடுங்க, தாவேகாக்கு வழி விடுங்க. இதுக்கப்புறமும் மறுபடியும் ஒருத்தரை ரொம்ப நோகடிக்காதீங்க. அதே மாதிரி ஒரு போக்சோ கேஸ் வந்திருக்கு தாவேகாவோடைய ஆள் மேல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் அவர் ஆட்சி அமைக்கட்டும், அவர் சிஎம் ஆகட்டும், அதுக்கப்புறமா அதுக்கான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்த்து அவர் என்ன செய்யறாருங்கிறத பார்த்து நாங்களே அவரை கேள்வி கேட்போம். விஜய் ஃபேனா இருந்தாலும் அவர் தான் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் அவர் செஞ்சாலும் தப்பு தான். அவர் பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, அவர் அஃபிஷியலா இப்ப சிஎம் ஆயிட்டாருன்னா அவர் ஏதாவது தப்பு பண்ணாலுமே அது தப்புன்னு தான் நானும் என்னோட ஸ்டாண்டும் அதுதான். அவர் ஒரு தப்பு செஞ்சுட்டாருன்னா தப்பு தான். ஆனா அவரை சிஎம்ஏ ஆக விடாம நீங்களாம் ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த அளவுக்கு பெரிய தப்பா அவர் இன்னும் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல உங்களோட கருத்து